Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Praise you, Jesus. Amen. Thank you, Jesus. Glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அமேன். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரத்துடனே கூட நம்ம தேவனை மகிமைப்படுத்தி அவரை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. ஓ யார் இந்த மகிமையின் ராஜா, அவர் பராக்கிரமமும் வல்லமையும் உள்ள கர்த்தர். ஹalleluya. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று வேதம் சொல்கிறதே. இந்த வேளையில மகிமையின் ராஜா உம்மை நோக்கி நாங்கள் இந்த வேளையில துதிகளோடு கூட இந்த வேளையில ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளோடு கூட வந்திருக்கிறோம். Thank you, Lord Jesus. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Glory to God. Hallelujah. 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 Thank you, Lord. Praise you, praise you, praise you, praise you. Glory, glory, glory. Hallelujah. Hallelujah. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு எங்கள் துதிபலிகளை இந்த வேளையில ஏறெடுக்கிறோம். க்ளோரி, 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 க்ளோரி. இப்போது உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. இப்போது எங்கள் கால்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே நிற்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு எங்களை சுத்திகரிக்கிற தேவன். உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி எங்கள் நடுவிலே அப்பா சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இந்த வேளையில ஒரு விசை எங்கள் இருதயம், ஆத்துமா, ஆவி, சரீரம், புத்தி எல்லாவற்றையும் எல்லா சுசியும் நீங்கும்படிக்கு ஹalleluya glory எல்லாம் உமக்கு விரோதமான அசுத்தமான உமக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் நீங்கி விடும்படிக்கு இந்த வேளையில ஒரு சுத்திகரிப்பின் அப்பா உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேல் கடந்து வரட்டும். Glory to God. Hallelujah. Hallelujah. இயேசுவே எங்களை மன்னியும் மன்னியும் மன்னியும். இயேசுவே அப்பா எங்களுக்கு மனம் இறங்கும். Glory, 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 glory. அப்பா அற்பமும் நீசனுமாய் நான் இருக்கிறேன் என்று தாவீது சொன்னானே, அதுபோல் இந்த வேளையில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அற்பர்களும் நீசர்களுமாய் இருக்கிறோம். Glory, 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 glory. Thank you, Jesus. Glory, glory, glory. Praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Oh, glory, glory. நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று தாவீது சொன்னானே, இதோ இந்த வேளையில நாங்கள் எங்களை அப்படியே ஒப்புக்கொடுக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்களாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஓ glory, 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 glory. Thank you, Jesus. ஒடுக்கப்பட்டவர்களுடைய தெய்வம் நீரப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. இதயம் நொறுங்கொண்டோரை புறக்கணியாத கர்த்தர். ஹalleluya. ஆவியில நொறுங்கொண்டதும் அப்பா இருதயத்தில நொறுங்கொண்டதுமான உம்முடைய ஜனம் ஆண்டவரே இந்த வேளையில வந்திருக்கிறோம். இதோ எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. glory, glory, glory. Praise the Lord, praise the Lord. நீர் மகிமையின் ராஜா. இயேசுவே சங்கீதக்காரன் எழுதுகிற போது அவன் சொல்லுகிறானே, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரின் குரலை கேட்டார் என்று. அதுபோல் உம்மிடத்துல எங்கள் சத்தத்தை உயர்த்துகிறோம். இதோ உம்மிடத்துல ஹalleluya பெத்தேலிலே யாக்கோபு உம்மை கண்டு
கெஞ்சினான் என்று பார்க்கிறோமே, அதுபோல் உம்மிடத்துல கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். மனமிரங்கும், கிருபை செய்யும். ஹalleluya. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற ராஜாதி ராஜா, எங்களுக்கு மனமிரங்கும். க்ளோரி, உம்முடைய தயவின் கோல் நீட்டப்படட்டும். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஸ்தோத்திர பலிகளை இயேசுவே உம்முடைய நாமத்திலே செலுத்துகிறோம். Jesus, we praise you, praise you, praise you. Glory, glory, glory. மனுஷனுடைய மகிமை புல்லை போல. Hallelujah, praise the Lord. Thank you, Lord. அவன் நாட்கள் புல்லை போல இருக்கிறது. Hallelujah, பூவை போல இருக்கிறது. காற்று அடிக்கிற போது புல் உலர்ந்து பூ உதிர்கிறதா இருக்கிறது. இயேசுவே, எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah. Glory to God. Praise you, praise you, praise you. இதோ உம்முடைய சமூகத்தையே தேடுகிறோம், உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பலன், நீர் எங்களுக்கு தஞ்சம், நீர் எங்களுக்கு கோட்டை, நீர் எங்களுக்கு பலத்த துருகம், நீர் எங்களுக்கு கண்மலையானவர். ஓ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த வேளையில மனதுருகி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை கடந்து வர வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Amen. Stodram, 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 stodra. Glory to God. இயேசுவே, உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. சர்வ வல்லவர் நீர், உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah. Glory to God. Amen, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைபடட்டும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. பாடலை கூட ஒரு பாடலை பாடிட்டு நம்ம வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் சாட்ல இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், தேவனுக்கு ஒப்பானவராய் இருந்தும், அதற்கு அதை அவர் did not take it for his advantage. Hallelujah. ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அடிமை ரூபம் எடுத்து அவர் பூமியிலே தன்னை தாழ்த்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை அதிகமாய் இந்த வேளையில நம்மை தாழ்த்த வேண்டும். மரியாள் சொல்லுகிற போது அடிமை நான் ஆண்டவரே என்று அவள் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு அடிமையாய் நாம் இருக்கிற போது நம்ம வீட்டுல இயேசு காணப்படுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் அப்படிப்பட்டவர்களுடைய தெய்வம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே,
என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தோம். பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக, ஜீசஸ். முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக. அல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போம். என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். சில வரிகளை பாடுகிற போது நம்ம மாம்சீக பிரகாரமாக அதை எவ்வளவாய் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கொஞ்சம் நமக்கு அவையில நம்ம ஏற்றுக்கொள்வோம். மாம்சம் கொஞ்சம் அடம் பிடிக்கும். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து, பிரைஸ் தி லார்ட், இப்படி கர்த்தர் சமூகத்துல பக்தியாய் இருந்து அவரை பாடுவது அவருக்கு பிரியமான ஒரு காரியம். Hallelujah, Jesus. Glory to God. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். என் பாவம் சுமந்து கொண்டீர், என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர். ஹல்லேலூயா. என் பாவம் சுமந்து கொண்டீர், என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர். ஹல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம இந்த நாட்கள்ல விசேஷமா அதிகமாய் உலகத்தோடு நம்ம ரொம்பவே பிரயாணம் பண்றோம். உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம் எல்லாம் உலகத்தாலே வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்படக்கூடாதபடிக்கு அநேக ஆயிரம் தடைகள் வருகிறது. Praise the Lord. Hallelujah. Glory to God. ஆனால் பாருங்க, ராஜாவாய் இருக்கிறான் சங்கீதக்காரன், தேசத்துக்கே அதிபதி. அவன் சொல்றான், ஏழை நான் கூப்பிட்டேன், கர்த்தரின் குரலை கேட்டார். ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்றான். Praise the Lord. அர்ப்பனும் நீசனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றான். ஹல்லேலூயா. Glory to God. தேவன் தமக்கு முன்பாக தம்மை தாழ்த்துகிற ஜனத்திற்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. ஒரு சிலராய் இருக்கிறோம். எளிமையான ஒரு சின்ன கூட்டம் தான். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. ஒருவேளை தனிமையா கூட நம்ம வீட்டிலேயோ ஒரு குடும்பமாகவோ நம்ம தனிமையா கூட இருப்பதாக நம்ம உணரலாம். Hallelujah. Glory. Praise the Lord. மற்றவர்களுக்கெல்லாம் கூட்டங்கள் இருக்கு, நமக்கு ஒரு சின்ன ஒரு குடும்பமாய் நம்ம இருக்கிறோம். கிதியோன் சொல்லுகிற போது, என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் தான் எங்க எல்லா குடும்பத்திலையும் மிகவும் சிறியது என்று சொல்றோம். அதுலயும் தான் அதை விடவும் ரொம்பவும் சிறியவன், எளியவன் என்று சொல்றோம். அல்லேலூயா. கடைசி ஆள்னு சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவதாசர்கள் எல்லாம் ஒன்றை அறிந்திருந்தார்கள். இந்த தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த தேவன் அவ்வளவு பெரிய தெய்வமாய் இருக்கிறார்.
நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுத்து, ஆமென். என் பாவம் சுமந்து கொண்டீர், எஸ் ஜீசஸ். என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர், என் பாவம் சுமந்து கொண்டீர், என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. ஹalleluya. ஏதோ சோகமாகிறது, துக்கமாகிறது போல அல்ல. ஹalleluya. இதுக்கு பேர் தான் பக்தியாக மாறுகிறது. Praise the Lord. தேவ பக்தி என்பது இப்படிதான். Hallelujah. Glory to God. என் உடல் உமக்கு சொந்தம், ஜீசஸ். இதில் என்னாலும் வாசம் செய்யும். Glory. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே. நம்முடைய தெய்வம் மிகவும் பெரியவர். வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர் மகிமையின் ராஜா, அவர் பூரண ஆயுசுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. வானம் கொள்ளாத ஒரு தேவன். Glory to God. Praise the Lord. Hallelujah. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. Praise the Lord. இதோ நம்ம இந்த வேளையில ஒப்பு கொடுத்து, praise you Jesus. Glory, 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 glory. முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக, அடிமை நான் ஆண்டவரே, இயேசுவே ஆட்கொள்ளும் என் தெய்வமே. Praise the Lord. Hallelujah. வெறுமையான மனிதர்கள், இருதயத்திலே நொறுங்கொண்டவர்கள், ஆவியிலே நொறுங்கொண்டவர்கள், ஊராபாலா ரீபா துரி அந்தரா துரதே அந்தராதனஷ்யா. Praise the Lord. Hallelujah. Glory. அவர்கள் தேவனை உண்மையாய் கூப்பிடுவார்கள். அவர்கள் அருகிலே கர்த்தர் காணப்படுவார். Praise the Lord. Thank you Jesus. Glory, glory, glory. Hallelujah. தேவ பிரசன்னம் நம்மை மூடட்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த வேளையில, ஓ ஜீசஸ், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. Hallelujah. Yes Lord. Hallelujah Jesus. Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு சுத்திகரிப்போடு, ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம கடந்து வருகிற போது நமக்கு தேவனுடைய மகிமை விவரிக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றும் கூட கர்த்தர் தம்முடைய வசனங்களிலிருந்து அப்படியே நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம். எளிமையான ஒரு உள்ளத்தோடு, ஒரு நிதானத்தினுடைய ஒரு பக்குவமுள்ள ஒரு நினைவுகளோடு கர்த்தர் சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்போம். யோசுவா 10வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து
பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கா மட்டும் மக்கெதோ மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசெக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. இதனுடைய நமக்கு தெரிந்த இந்த பகுதி தான். கடந்த வாரமும் நம்ம இதனுடைய பிற்பகுதியை நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதில் 14ஆம் வசனத்தை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதில் இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று நம்ம பார்த்தோம். நம்ம அறிந்து கொண்டோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர். சங்கீத புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 8வது 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஆமென். அதனுடைய 10வது வசனம், யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் சங்கீதக்காரனுக்கு இருந்தது. Praise the Lord. Hallelujah. சங்கீதக்காரனுக்கு இருந்த தரிசனம் என்ன? அவர் மகிமையின் ராஜா என்கிற ஒரு தரிசனம். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்கிற ஒரு தரிசனம். அவர் சேனைகளின் கர்த்தர் என்கிற ஒரு தரிசனம், ஒரு விஷன் அவரை குறித்து, அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு. அவரை அவர் இப்படிதான் அவன் கண்டான் என்று அவன் இங்கே பதிவிடுகிறான். இப்படிதான் கர்த்தரை அவன் காண்கிறான். அதனாலே தான் அவருக்கு முன்பாக தான் ஒரு பொருட்டே இல்லை என்பதை அவன் யோசித்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். Glory to God. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆவியானவருக்கு நம்ம இணங்கி ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த வேளையில அற்புதமாய் நடத்தி கொடுப்பார். Hallelujah. Glory to God. வசனங்கள் அனுப்பப்படுகிறது விருதாவாய் போகும்படி அல்ல, தேவனுடைய தயவு நாம் குணப்படும்படிக்கே நமக்கு அருளப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Amen. ஸ்தோத்திர பலிகளுடனே நம்ம தேவ சமூகத்தில் காணப்படுவோம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம என்ன இன்னைக்கு பார்க்கிறோம்? Hallelujah. 8வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக. யாருக்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 6வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே 10:5 தானே brother? Correct. Okay. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதின்மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். இப்படிதான் அதனுடைய செய்தி. 5 ராஜாக்களும் சத்துருக்களாக கிபியோனில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அங்கு கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். கிபியோன் மேல யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்போது கிபியோனில் இருக்கிற மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி,
எங்களை கைவிட்டுடாதீங்க. உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். சுருக்கமா சொல்லணும்னா வேண்டிக் கொண்டார்கள், ஜெபித்து கொண்டார்கள். அப்படிதான் இங்க நமக்கு தெரியுது. பர்வதங்களிலே குடியிருக்கிற ஏமோரியரின் ராஜாக்கள் எல்லோரும் எங்களுக்கு விரோதமாக கூடினார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, இது இஸ்ரவேலுக்கு நேரடியாக வருகிற ஒரு சத்துருவாக இவர்கள் வரல. இந்த 5 ராஜாக்களும் நேரடியாக இப்ப இஸ்ரவேலுக்கு சண்டைக்கு வரல. கிபியோனின் மனுஷர் தான் யோசுவாவின் இடத்துல உதவிக்கு கேட்கிறாங்க. ஆனால் இப்பொழுது யோசுவாவும் அவனோட கூட இருந்த சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். சண்டை போட உதவி செய்ய, பிரச்சனையை தீர்க்க அவங்க போறாங்க. எல்லா யுத்த மனுஷரும் போறாங்க. ஆனாலும் பாருங்க, இவங்க யோசுவா ஒரு தலைவன் தான், அவனுக்கு கீழே யுத்த மனுஷர் பராக்கிரமசாலிகள் எல்லோரும் சேர்ந்து போனாலும் அங்க எத்தனை பேர் இருக்கிறான்? 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஏமோரியரின் 5 ராஜாக்கள். நம்ம தமிழ்நாட்டுல 3 சோழர், பாண்டியர், சேரன், பல்லவன் இப்படின்னு ஒரு 4 ராஜாக்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது போல இங்க 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். 5 ராஜாக்களும் என்ன செய்யறாங்க? சண்டை போடுகிறார்கள். ராஜாக்கள்னாலே அவங்க சண்டை போட்டு பழகினவர்கள். அவர்களுக்கென்று யுத்த சாலைகள் உண்டு, ஆயுத சாலைகள் உண்டு, அவர்களுக்கென்று ஆயுததாரிகள் உண்டு, யுத்த புருஷர்கள் உண்டு, பராக்கிரமசாலிகள் உண்டு, குதிரைகள் உண்டு, யானைகள் உண்டு, படைகள் உண்டு. எவ்வளவோ ஒரு பெரிய பலத்தோடு தான் அவர்கள் கடந்து வருவார்கள். ஒரு ராஜாவே அப்படிதான் வருவான். இங்க 5 பேர் வந்துட்டான். 5 பேருக்கும் எதிரா கிபியோன்ல இருக்கிற மனுஷரை காப்பாற்றும்படிக்கு யோசுவா புறப்பட்டு போகிற போதுதான் இந்த இடத்துல அப்ப எப்படி இருந்திருக்கும் யோசுவாவுக்கு? கொஞ்சம் ஆள் என்ன ஆயிருப்பான்? பயந்துதான் போயிருப்பான். அல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர்களுக்கு பயப்படாயாக என்று கர்த்தர் சொல்றாரு. எப்ப சொல்லுவாரு? நல்ல தைரியமா இருக்கும்போது யாரையாவது வந்து நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? நான் பயமா அப்படின்னு தான் கேட்போம். அவன் ஏற்கனவே ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. என்னடா இது, உதவியும் கேட்கிறாங்க, உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா என்ன ஆயிடுச்சு? ஒரு பயம் வந்துருச்சு. பயத்தோட தான் போறான். உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன்னு கர்த்தர் வாக்கு தத்தம் உரைக்கிறார். இது ஒரு வாக்கு தத்தம் போல. இட் இஸ் அ ப்ராமிஸ். உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒப்பு கொடுத்தேன், ஏற்கனவே முடிச்சிட்டேன்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. வாக்குத்தத்தமும் கொடுக்கிறாரு. அதோடு சேர்ந்து பெரிய வெளிப்பாடு, தீர்க்க தரிசனமான ஒரு வெளிப்பாடு. அவர்களில் ஒருவரும், என்ன நமக்கு எப்போதுமே போனா என்ன ஆகுமோ, இந்த காரியத்தை செஞ்சா அதுல வெற்றி வருமோ தோல்வி வருமோன்னு பயப்படுகிற போதுதான் நமக்கு சந்தேகம் இருக்கும். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு ப்ராபெட்டிக்கல் வேர்ட் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? தைரியமா போயிடலாம். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்ற உறுதியான வார்த்தை கடந்து வந்து விட்டது. யோசுவா கில்காலில் இருந்து முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். இவங்க யுத்தம் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற போதே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? இஸ்ரவேலுக்கு முன்பாக, யோசுவாவுக்கும் அந்த யுத்த புருஷருக்கு முன்பாக 5 ராஜாக்களுமே எப்படி கலங்கி போறாங்க. கர்த்தர் அந்த கிரியை செய்யறார். அதனாலதான் நம்ம வாசித்தோம் கடந்த வாரம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. நாம ஒரு காரியத்திற்கு பயந்துகிட்டு இருப்போம், ஆனால் அந்த காரியமே கலங்கிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியில துரத்தி அசேக்கா மக்தோ மட்டும் முறியடித்தார்கள். இதுக்கு மேல என்ன இருக்குன்ற அளவுக்கு சண்டை, யுத்தம், அவ்வளவு ஜெயம். இஸ்ரவேலுக்கு எவ்வளவு ஜெயம். யோசுவா ஒரு யுத்த புருஷன், அவன் கடந்து போறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். யோசுவா வந்து ஒரு டைப் ஆஃப் கிரைஸ்ட்ன்றாங்க, ஒரு ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்படின்னா திருஷ்டாந்தமாய் யோசுவா என்கிறவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். நேரடியா எழுத்தின் பிரகாரமாக அல்ல, திருஷ்டாந்தமாய். அல்லேலூயா. அப்ப ஒரு யுத்த புருஷனாய் இருக்கிறான்.
ஆனால் அது மாத்திரமல்ல, ஒரு ஜெய ஜீவியம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவன் மாத்திரம் ஜெயிக்கிறவனாய் அல்ல, தன்னோடு கூட இருக்கிற இஸ்ரவேலர் எல்லாரையும் ஜெயிக்க பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஜெய ஜீவியம் என்பது தான் மாத்திரம் ஜெயிச்சுட்டு போறதல்ல, தன்னுடைய இனம், குடும்பம் எல்லோருமே ஜெயிக்கும்படி. இப்ப ஜெய ஜீவியம், triumphant, victorious, hallelujah, glory, praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜெயிக்கும்படிதான், தோற்று போகும்படி அல்ல, ஒரு ஜெய ஜீவியம் செய்யும்படிதான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு விசுவாசி வாழ்க்கையில ஜெயித்து வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புவார். ஹல்லேலூயா. தன்னுடைய சுபாவங்களை, தன்னுடைய காரியங்களை அவன் ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், சத்துருவை, பிசாசானவனை ஜெயிக்கணும். இப்படியெல்லாம் அவன் ஜெயித்து தான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணும். இதற்கு அவன் மிகுந்த போராட்டத்திற்குள்ளே போக வேண்டும், பிரயாசப்படணும், அவன் யுத்தங்கள் செய்யணும். ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்துல, சரீர பிரகாரமாய் சண்டை போடுகிறதல்ல, ஆவியில அவன் அவிசுவாசமாய் தனக்குள்ளே எழும்புகிற அந்த வல்லமைகளை தகர்த்து விசுவாசத்துல ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தனக்குள்ளே ஏற்படுகிற பயங்களை அவன் தள்ளி அவன் தைரியமாய் கிறிஸ்துவுக்குள்ளே களி கூறுகிறவனாய் காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். அவன் மகிழ்ந்து கர்த்தருக்குள்ளே காணப்படுகிறவனாய் இருக்கணும். தனக்கு பலவீனங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்திலிருந்து தனக்கு கிருபை பெற்றவனாய் அவன் காணப்படணும். ஹல்லேலூயா. glory to God. சிறைச்சாலைகளில் இருந்தாலும் அவன் கர்த்தரிடத்துல கம்பீரமாய் பாட அறிந்தவனாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் கரைந்து போகிற இருதயமாய் இருக்கக்கூடாது. ஜெய ஜீவியம் என்பது அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஹல்லேலூயா அந்த ஜெயம் காணப்படணும். திடமனதா இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறாரே, அந்த ஜெயம் அவனுக்குள்ளே காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. அப்ப யோசுவா ஒரு யுத்த புருஷனாய் இருந்தாலும் அவன் ஜெய ஜீவியம் செய்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory to God. இப்ப விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு மனுஷன் ஜெயித்து வர அவன் அறிந்திருக்க வேண்டும். சிலுவையில பாருங்க, 2 கல்லன் இருந்தாலும் ஒருத்தன் என்ன செய்யறான், அந்த சமயத்துல இயேசுவின் இடத்துல அவன் இரக்கத்தை பெற்று தன்னுடைய வாழ்க்கையில அவன் தோல்வியாய் அவனுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை முடிந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஜெயத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். Praise the Lord. Hallelujah. Glory to God. அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் விரும்புகிறது என்ன? இவர்கள் ஜெயிக்க வேண்டும், சத்துருவை ஜெயிக்க வேண்டும், தங்களை வஞ்சிக்கிறதான சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும், தங்களை விழ பண்ணுகிறதான சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும், வியாதிகளை, வருத்தங்களை ஜெயிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. தங்களுக்கு வாழ்க்கையில கடந்து வருகிறதான போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும், தங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான வல்லமைகளை, அதிகாரங்களை ஜெயிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. அப்படி ஜெயித்து ஜெயித்து நாம் வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். Praise the Lord. இப்ப விசுவாச ஜீவியம் என்பது ஒரு ஜெய ஜீவியமாய் எப்போது மாறும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளிலே நாம் கண்டுகொள்ள போகிறோம். Praise the Lord. Hallelujah. முதலாவது, இவன் ஒன்னும் தைரியசாலியா இல்ல. நம்ம நினைக்கலாம் யோசுவா பயங்கர தைரியசாலி, அதனாலதான் அவன் போயிட்டான் அப்படின்னு. அப்படின்னா கர்த்தர் எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்க மாட்டாரு, நீ பயப்படாயாக என்று சொல்லியிருக்க மாட்டார். அவன் ஏதோ ஒரு பயந்தாங்கொழிதான் சரீர பிரகாரமாக. அல்லேலூயா. வாவிக்குரியவன் என்னைக்குமே மாம்சத்துல ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவன் என்னைக்குமே கொஞ்சம் பலவீனன், கொஞ்சம் தைரியம் குறைந்தவன், இப்படிதான் காணப்படுவான். ஆனால் அவனுக்குள்ள அவனுடைய விசுவாசம் அவனை சில இடங்களில தைரியப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. சில இடங்களில அவனை நிற்க பண்ணும். அப்படிதான் இந்த இடத்துல யோசுவாவிடத்துல கர்த்தர் பேசுகிறார். நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். 5 ராஜாக்கள் தான். ஒரு ராஜானாலே பயங்கரம். 5 பேர்னா 5 பேரும் 5 விதமாய் கூட வந்திருப்பான். ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பான், இன்னொருத்தன் இன்னொன்னுல எக்ஸ்பர்ட்டா இருப்பான். உலகத்துல அப்படித்தானே நம்ம சந்திக்கிற மனுஷர் சில பேர் எப்படி இருப்பான், பல காரியங்கள்ல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பான்.
அவங்க நமக்கு சில சமயத்துல சத்துருவா எழும்பிட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் மாம்சீக பிரகாரமாக. அல்லேலூயா. அப்ப நாம 5 விதமான ராஜா என்று வருகிற போது 5 பேருக்கும் 5 தாளந்து 5 விதமான அவர்களுடைய திறமைகள் எல்லாம் இருந்தாலும் அதுவும் ஒன்றா சேர்ந்து வேற வரான், யுனைட்டடா. அல்லேலூயா. இப்படி வருகிற போது என்ன செய்ய முடியாது, எவனா இருந்தாலும் பயப்படுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், தைரியப்படுத்துறார், கர்த்தர் வசனங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப யோசுவா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார் என்று பார்க்கிறோம். யுத்தம் பண்றான், வந்து விட்டான்னா யுத்தம் போயிட்டான், யுத்தம் பண்ண போயிட்டான், சண்டை நடக்குது. அப்ப கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்தேனா மட்டும் முறியடித்தார்கள். முறியடிக்கப்படுகிறார்கள். சத்ரு எப்படி முறியடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் முறியடிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, யுத்த புருஷன்னா அப்படி இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம அப்படி ஜெய ஜீவியமாய் நடத்தணும். அல்லேலூயா. Praise the Lord. Glory to God. We have to make a triumphant procession in Christ. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. அப்படி ஒரு ஜெயம். சத்ரு ஒரு வழியாய் எழும்பி வந்தவன் 7 வழியாய் புறப்பட்டு போனது மாத்திரம் இல்ல, இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமா இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பட்டயத்தை எடுத்து வெட்டுறான். அப்படியே எழுத்தின் பிரகாரமா பார்த்தா இது சினிமா பார்க்கறது மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடையே நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள் என்ன? Praise the Lord. வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். எபேசியர் 6, 11, 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆயுதங்கள் என்ன? ஆவிக்குரிய ஆயுதங்கள் அப்படின்னா என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ரட்சிப்பு, தேவனுடைய பலன், கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசம், அவருடைய நீதி, இவைகளை கொண்டு, இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய எபேசியர் 6:14, Ephesians 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய காரியம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லுகிற போது அது இதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனையும் அக்னியை எதிர்க்கும்படிக்கு விசுவாசம் என்னும் கேடகம். இப்படிதான். அல்லேலூயா. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, சால்வேஷன், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், the sword of the spirit is the word of God. அல்லேலூயா.
இவைகளை எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கர்த்தருடைய ஆலோசனை, அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி வருகிறது? இப்படி யோசுவாவும் அந்த யுத்த மனுஷரும் எப்படி சண்டை போடுறாங்க? அவர்கள் பட்டயத்தோட சண்டை போடுறாங்க. என்னென்ன வச்சிருக்காங்க? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனம், விசுவாசம், சமாதானத்தின் சுவிசேஷம், சத்தியம், நீதி, தேவனுடைய நீதி எல்லாம் வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா! இப்படி ஒரு கூட்டம் சண்டை. அது மாத்திரமா? அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! அவர்களை நடத்த ஒரு தலைவனும் யோசுவாவும் இருக்கான். இப்படி ஒரு சண்டை. அதுல சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்கப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். ஆன் டாப் ஆஃப் தட், கர்த்தருடைய பெரிய வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணி அவர்கள் செத்தே போனார்கள். ஜெய ஜீவியம் என்பது அப்படிதான். ஹல்லேலூயா! அது அவ்வளவு தூரத்திற்கு அதனுடைய ஜெயம் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! முழுவதுமாய் சத்துரு சங்கரிக்கப்படுகிறதான அனுபவங்கள். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! வலு சர்ப்பத்தை வதைத்ததும் ராகாப்பை துண்டித்ததுமான கர்த்தருடைய புயம் ஜனங்களிலே இருந்து வெளிப்பட்டது. Glory to God. ஹல்லேலூயா! அவ்வளவு பராக்கிரமமான ஒரு யுத்தம், மகிமையான ஒரு யுத்தம். கர்த்தர் யுத்தம் செய்கிறார்னா சும்மா இல்ல. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! Glory to God. இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்கள் கலங்கி போனார்கள், முறியடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், விழுந்து போனார்கள், செத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்ப முதலாவது வாக்குத்தத்தம், இரண்டாவது சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆனால் அதோடு மாத்திரம் இருந்தால் ஜெய ஜீவியம் உண்டாகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! ஜெய ஜீவியம் என்று வந்துட்டா, நாமளே காலையில எழும்பி ஜெபிச்சுட்டு, பாடிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆராதிச்சுட்டு, வசனம் வாசிச்சுட்டு, அப்படியே நாமளே செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் ஜெய ஜீவியம் இல்ல. இங்க என்ன நம்ம பார்க்கிறோம்? கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணினார், கலங்க பண்ணினார். ஒரு பக்கம் கர்த்தரும் பண்றாரு, இவங்களும் பட்டயத்தால கொல்றாங்க. ஹல்லேலூயா! ஒரு பக்கம் இவங்க பட்டயத்தால் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். பாருங்க, நம்ம ஏற்கனவே இதை எங்கேயோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. நம்ம ஆஃபீஸில் நாமும் ஒரு அமௌண்ட் போடுவோம், கம்பெனி ஒரு அமௌண்ட் போடுவாங்க. ரெண்டும் சேர்த்து தான் அந்த 401k இல்லைன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வரும். ஹல்லேலூயா! அந்த மாதிரி, அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ், அப்படி நிறைய உண்டு பாலிசிஸ். அந்த மாதிரி இங்கே கர்த்தர் பாருங்க, இவங்களும் பிரயாசப்படுறாங்க, ஜெபிக்கிறாங்க. நிறைய ஃபெய்த் ஆக்டிவிட்டிஸ் இவங்க வாழ்க்கையில இருக்கு. காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க, சபைக்கு போயிட்டு வராங்க, வசனம் வாசிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் அது மாத்திரம் இருந்தால் ஜெய ஜீவியம் இருக்காது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய கிரியைகளும் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய செயல் பூரணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது எப்படி நடக்கும்? கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிற போது, தேவ கிருபைக்கு பாத்திரவான்கள் ஆகும் போது கர்த்தருடைய கிரியைகளும் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, ஈக்குவல் ஷேர்ல கர்த்தர் எக்ஸ்ட்ராவான ஷேர் கொடுக்கிறார். எப்படி? இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தருடைய கிரியை இவர்களுடைய பிரயாசத்தை, இவர்களுடைய போராட்டத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. ஹல்லேலூயா! Glory to God. Hallelujah. Praise the Lord. இவர்கள் ஒரு பக்கம் என்னமோ நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு நிறைய பேருக்கு அந்த நினைப்பு வந்துடும். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல, விசுவாச ஜீவியத்துல நாம ஜெபிக்கிறது, நம்ம வசனத்தை வாசிக்கிறது, நம்ம சபைக்கு போயிட்டு வர்றது, இதுல எல்லாம் நமக்கு என்ன வந்துடும்? நாமளே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தூங்கிடுவோம். ஹல்லேலூயா! கர்த்தர் அப்புறம் தான் பார்ப்பாருன்னா, நமக்கு ஒரு கேப் கூட கொடுக்கலையே, நம்ம இடைபடுவதற்கு கொஞ்சம் கூட இணங்கி இவனுடைய ஆவி வரலே. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!
கொஞ்சம் கூட நம்ம கரத்துக்குள்ள இவன் அடங்கி வரலையே, கொஞ்சம் கூட இவன் நமக்கு முன்பாக தன்னுடைய ஆவியை விட்டு கொடுக்கலையே. இவனே எல்லாம் செஞ்சுட்டு போய் என்ன செஞ்சுட்டான்? எல்லாம் முடிச்சுட்டேன் ஆண்டவரேன்னு போய் படுத்து தூங்கிட்டான். அல்லேலூயா. இப்ப இது ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முக்கியமான காரியம். விசுவாச ஜீவியம் என்று வருகிற போது நாம் மாத்திரம் எல்லாம் செய்து முடிக்கிறது அல்ல. ஒரு பைபிள் ஸ்டடி நடந்துரும். நம்மளுடைய விசுவாசம் என்னன்னா, நாம எல்லாம் ஜெபிக்கிறோம், நாம துதிக்கிறோம், நம்ம வசனத்தை எடுக்கிறோம், முடிச்சுட்டு போயிடுறோம். அது ஒரு தோல்விதான். அல்லேலூயா. நிறைய வேளைகளில நான் அப்படிதான் நினைப்பேன். ஆண்டவரே இது தோல்வி போல தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனாலும் உம் சமூகத்துல ஒரு விசுவாசத்தோடு தான் நாங்க இங்க கூடி வருகிறோம். அல்லேலூயா. அப்ப இது ஏதோ நாங்களா செய்து போகிற ஒரு காரியமாய் இருக்கக்கூடாது. இதுல என்ன இருக்கணும்? தேவனுடைய கிரியை வெளிப்படணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் வெளிப்படணும், அல்லது கர்த்தருடைய நடத்துதல்கள் வெளிப்படணும், கர்த்தருடைய சுத்திகரிப்பு வெளிப்படணும், கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. தேவனுடைய மகிமை தரிசனமாகணும். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்துல வல்ல நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவருடைய வெளிப்பாடுகள் உண்டாகணும். Glory to God. Praise the Lord. நாங்கள் இயேசுவை உணர்ந்து கொள்ளணும். அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே பிரகாசிக்கணும். எங்கள் நடுவிலே உலாவுகிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். Glory to God. எங்கள் மேல படருகிற அவருடைய செட்டைகள், அதனுடைய ஒரு வெப்பம், அதனுடைய ஒரு ஹல்லேலூயா, ஒரு warmth. We have to feel the warmth under his wings. Hallelujah. Glory to God. கர்த்தருடைய புயம் வெளிப்படணும். கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்து கடந்து வரணும். Glory to God. சரீர பிரகாரமாய் குடும்பத்துல ஹalleluya ஆவியில எங்களுக்கு விடுதலைகள் உண்டாகணும். Glory to God. நாங்க ஜெபிக்கிறதை விடவும், துதிக்கிறதை விடவும், வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறதை விடவும் கர்த்தருடைய கிரியைகள் அதிகமாய் மாறணும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. தனிப்பட்ட வாழ்க்கையில அதுதான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய கிரியை வெளிப்படணும், உம்முடைய கிருபைகளால் என்னை அலங்கரியும், என்னை நிரப்பும். ஆமென். ஜீசஸ். என்னுடைய பலன் அல்ல, உம்முடைய வல்லமை விளங்கட்டும். க்ளோரி. உம்முடைய கிருபைகள் விளங்கட்டும். பாரு, பவுல் சொல்றான், அவன் ஒரு பலவீனத்தோட தான் இருக்கான். ஆனா அவன் சொல்றான், சாட்சி சொல்றான், தனக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. க்ளோரி. தனக்கு இருக்க பலன் குறுகியதா இருந்தாலும் தேவனுடைய கிருபை அவனுக்கு மிகுதியா இருந்ததை அவன் சாட்சி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். தேவனுடைய கிரியையினாலே நடந்தேறின காரியம் அதிகமாயிருந்தது. விசுவாச ஜீவியத்தை எல்லாரும் செஞ்சிடலாம், ஆனால் ஜெய ஜீவியத்தை செய்ய வேண்டுமே ஆனால் ஆவியிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Praise the Lord. அது எப்படி முடியும்? எப்படி தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? சில எளிமையான எண்ணங்களோடு கர்த்தர் சமூகத்திலே காணப்படுகிறது. பாருங்க, நம்ம ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனாலும் இந்த கூட்டத்துல கர்த்தருடைய கிருபை இருக்கும், அவர் கிரியை வெளிப்படும் என்கிற விசுவாசத்தோடு வர வேண்டுமே ஆனால் அதற்கு ஒரு பெருமையான ஒரு உள்ளம் இருந்தால் வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஈஸியா போயிடலாம், ஆனால் ஒரு சிறிய எளிய ஒரு கூட்டத்திற்குள்ளே வரணும்னா கொஞ்சம் எளிமையான உள்ளத்தோடு தான் வர முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சபை என்பது அப்படிப்பட்டதா இருக்கிறது. Glory to God. பூமியில தேவனுடைய சபை எளிமையானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. Praise you Jesus. தேவ ஜனம் அதற்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறோம். Glory to God. உலகத்தில் இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா தேவ சபை என்பது மிகவும் எளிமையானது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு விரோதமாகத்தான் பாதாளத்தின் வாசல்கள் அது கடந்து வர முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை அதிகமாய் வெளிப்படும். Glory to God. ஆமென். Thank you Jesus. இன்றைக்கு நம்ம ராத்திரிக்கு அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், இங்கே
வாக்கு தத்தம் இருந்தது, இவர்களுக்கு சர்வாயுத வர்க்கம் இருந்தது. ஏற்கனவே இவர்கள் பழகினவர்கள், விசுவாச வாழ்க்கையில பழகினவர்கள், யுத்தம் பண்ண பழகினவர்கள், யுத்த புருஷர்கள் தான். ஆனாலும் ஜெய ஜீவியம் என்பது இவர்கள் மாத்திரம் சத்துருக்களை முறியடிக்கிறதுனாலயோ, இவர்களுக்கு முன்பாக சத்துரு ஓடி போகிறதுனாலயோ, மடங்கடிக்கப்படுகிறதுனாலயோ மாத்திரம் ஜெய ஜீவியம் உண்டாகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிறதுனாலே ஜெய ஜீவியம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்த வேண்டும். சில எளிமையான பகுதிகளிலே நம்மை விட்டு கொடுத்து உற்சாகமாய் கடந்து வர வேண்டும். கைகோர்த்து சகோதரன் சகோதரியாய் நம்ம கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. சில வார்த்தைகளுக்கு ஹல்லேலூயா நம்ம இடம் கொடுத்து, அதற்கு முன்பாக அதை ஏற்றுக்கொண்டு, அதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பழக வேண்டும். இப்படி தேவ வார்த்தைக்கு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அதற்கு ஒப்பு கொடுத்து பழகினவர்களுக்கு கர்த்தருடைய கிரியை தாராளமாய் வெளிப்படும். பேதுரு பிரசங்கிக்கிற போது சும்மா சாதாரணமா சொல்லிக் கொண்டு இருக்கிற போது ஜனங்கள் மேல தேவனுடைய வல்லமை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனால் அது மாத்திரம் போதும் என்று இந்த யோசுவா யுத்த புருஷன் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. யுத்த புருஷர்களாய் இருந்தார்கள். அந்த திறன், அந்த திராணி போதும் என்று யோசுவாவும் யுத்த புருஷர்களும் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Glory. Hallelujah. Hallelujah. யோசுவாவுக்கு சொல்லப்பட்டிருந்தது, அவனுக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை என்று. Hallelujah. Thank you, Jesus. But still, he did not go alone. He went with the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அவன் மாத்திரம் யுத்தம் செய்யவில்லை. கர்த்தர் அவனுக்காக, அவர்களுக்காக அவரும் யுத்தம் செய்தார். சொல்ல போனா இவர்கள் பட்டயத்தால கொன்றவர்களை பார்க்கிலும் கர்த்தருடைய கிரியையினால வீழ்ந்து போனவர்கள் தான் சத்துருக்கள் நடுவில் அதிகமாக இருந்தார்கள். Praise the Lord. Hallelujah. இந்த நாட்களில குடும்ப வாழ்க்கை ஆனாலும் சரி, படிப்பு காரியமா இருந்தாலும் சரி, வேலை காரியமா இருந்தாலும் சரி, ஒரு பிரயாண விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விசுவாச வாழ்க்கையில நாம் பிரயாசப்படுகிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நாம் நினைத்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் வெளிப்படணும், உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்கணும், நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எளிமையான ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அந்த இடங்களில என்னை விட்டு கொடுக்கிறேன். Oh, praise the Lord. Thank you, Jesus. Glory to God. கண்களை மூடினவர்களாக இந்த வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி Thank you, Lord. Hallelujah. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ கர்த்தர் இஸ்ரவேலுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் என்று பார்த்தோம். Hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. Amen, Jesus. இதோ நாங்களே எங்கள் முழு பலனோடு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அது தோல்வியில முடியும். அது ஒரு ஜெய ஜீவியமாய் இருக்காது. சில சமயத்துல நாங்கள் அமைதலோடு இருக்கிற போது நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நாங்கள் சும்மா இருந்து நாங்கள் அமர்ந்து இருந்து எங்கள் இருதயங்களை நிதானித்து ஆவிக்குரியவர்களாய் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து கொண்டு நாங்கள் காணப்படுகிற போது praise the Lord, கர்த்தர் எங்களுக்காக செய்கிற கிரியைகளை நாங்கள் காண்போமே அப்பா. சில சமயங்களில காத்திருந்து எல்லாவற்றையும் நாங்களே முந்தி செய்கிறவர்கள் போல அல்லாம சில வேளைகளிலே இந்த விசுவாச ஜீவியத்துல கொஞ்சம் பின்தங்கி காத்திருந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய கிரியை வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய வல்லமை அவருடைய புயம் வெளியரங்கமாக வேண்டும், அவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து பழக வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். glory glory glory. Oh, praise the Lord. Amen. Hallelujah hallelujah hallelujah. Glory glory glory.
Yes, we do a lot of faith activities, oh Lord. Praise the Lord. Hallelujah. Glory. We pray, we sing, we worship, we attend church. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. But sometimes we have to humble ourselves in patience and wait for your move, oh God. Hallelujah. Glory to God. Oh, we have to wait for your hand to be revealed in our matters, oh God. Praise you, Jesus. Glory, 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 glory. உடைய கரம் வெளிப்பட நாங்கள் காத்திருக்கணுமே. ஓ, பிரைஸ் த லார்ட். பொறுமையுடனே காத்திருந்து கர்த்தரின் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise you. Praise you. Praise you. Praise you. Glory. 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 Hallelujah. Thank you, Lord. Hallelujah. 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 Amen. 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 Praise you. Praise you. Praise you. தேவ தயவு வெளிப்படணுமே. Thank you, Jesus. Glory, glory, glory. இதோ தேவனுடைய சுகப்படுத்துதலின் வல்லமை வெளிப்படணுமே. Hallelujah. Thank you, Jesus. Glory. தேவ பிரசன்னம் குடும்பத்துல வெளிப்படணுமே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம். Hallelujah. Hallelujah. Jesus. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord.